Hello everyone. In this video we are going to focus a scheme for IPR awareness. First of all, IPR ங்கிறது என்ன அப்படின்னா intellectual property rights. Intellectual property rights. So இது சார்ந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து ஸ்கீம் ஃபார் ஐபிஆர் அவேர்னஸ். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் தி ஸ்கீம் ஃபார் ஐபிஆர் அவேர்னஸ். அண்ட் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணப்பட்ட இயர் வந்து இட் இஸ் ஆன் 2017, ரைட்? ஸோ இது யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா there is a cell named Cell for IPR Promotion and Management. இந்த intellectual property rights இருக்கு இல்லையா, இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டியும் மேனேஜ் பண்ணுறதுக்காண்டியும் there is a specific cell that is CIPAM, ரைட்? ஸோ இந்த ஸ்கீமுக்கான அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய டைம் பீரியட் எவ்வளோ அப்படின்னா நெக்ஸ்ட் 3 years, தட் இஸ் 2017லேருந்து 2020 வரைக்கும். இது கீழே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கு இல்லையா, இதை சார்ந்து மக்கள் மத்தியில் வந்து அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. யார் மத்தியில் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், யூத், ஆத்தர், ஆர்டிஸ்ட், பட்டிங் இன்வென்டர்ஸ், ப்ரொஃபஷனல், இவங்க எல்லாருமே வந்து தேர் கிரியேட்டிங் சம்திங் யூஸிங் தேர் நாலேஜ். ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் இந்த ஐபிஆர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அண்ட் இவங்க மத்தியில் வந்து நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம் இன் ஆர்டர் டு லைக் கிரியேட் மோர் அண்ட் இன்னோவேட் மோர், புதுசாக ஒன்று உருவாக்குறதுக்கும் அதே மாதிரி அவங்க கிரியேட் பண்ணப்பட்ட கிரியேஷன்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லா இடத்துலையும் வித் ரெஸ்பெக்ட் டு Tier 1 cities, Tier 2 cities and Tier 3 cities and rural areas, ரைட்? இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து கவர் பண்ணி அவங்களுடைய கிரியேஷன்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து we are doing under the scheme for IPR awareness, ரைட்? ஸோ ஐபிஆர் வந்து இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதை சார்ந்து இவங்க மத்தியில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறத வந்து இந்த ஸ்கீம் ஃபார் ஐபிஆர் அவேர்னஸ் கீழே கொண்டு வருது நம்ம பண்ணிட்டு இருக்கிறது, ரைட்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், யூத், ஆத்தர், ஆர்டிஸ்ட், பட்டிங் இன்வென்டர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், ரைட்? ஸோ இவங்க எல்லாரும் வந்து இன்னும் புதுசாக இன்னோவேட்டிவாக ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காண்டியும் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்கீம் ஃபார் ஐபிஆர் அவேர்னஸ். நவ் ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே என்ன அப்ஜெக்டிவாக இருந்தது அப்படின்னா மொத்தம் ஒரு 4000 அவேர்னஸ் ஒர்க் ஷாப்ஸ் வந்து நடத்தணும். அதே மாதிரி செமினார்ஸ் வந்து நடத்தணும் அக்ராஸ் தி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடத்தணும், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்தணுங்கிறது தான் வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ். ஸோ எதெல்லாம் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னா பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், யூனிவர்சிட்டி இல்லை காலேஜ், அதே மாதிரி எம்எஸ்எம்இ, ஸ்டார்ட் அப்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் வந்து they will be giving some trainees. And there is a slogan for the scheme for IPR awareness, that is Creative India, Innovative India, right? This is under this scheme for IPR awareness, right? That's it. Thank you.